எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 8ஆம் வகுப்பு அறிவியல் பகுதியிலேருந்து முதல் பருவத்தில் பெருக்கமும் மேலாண்மையும், பயிர் பெருக்கமும் மேலாண்மையும் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம வினாவிடை பார்க்கலாம். எதன் மூலம் விதைத்தல் நடைபெறுகிறது அப்படின்னா, விதைத்தல் மூலம் நடைபெறுகிறது. எதன் மூலம் விதைத்தல் நடைபெறுகிறதுனா விதைத்தல் மூலம். அடுத்து, வீடுகளில் இயற்கையான முறையில் எதை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் அப்படின்னா, வேப்ப இலை கொண்டு பூச்சிகளை தடுக்கலாம். வீடுகளில் இயற்கையான முறையில் எதை பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம் அப்படின்னா, வேப்ப இலை. அடுத்து, தமிழக அரசு எந்த அமைப்பை உருவாக்கி குறுநில விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் தேவையை நிறைவேற்றி வருகிறது அப்படின்னா, உழவர் சந்தை மூலம். தமிழக அரசு எந்த அமைப்பை உருவாக்கி குறுநில விவசாயிகள் மற்றும் நுகர்வோரின் தேவையை நிறைவேற்றி வருகிறது அப்படின்னா, உழவர் சந்தை மூலம் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. அடுத்து, மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்ப்பது குறித்து படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு பெயர் என்ன அப்படின்னா, வேளாண்மை. மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்கு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்ப்பது குறித்து படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு பெயர் என்ன அப்படின்னா, வேளாண்மை. அடுத்து, பால் ஒரு பதப்படுத்தப்படும் உணவுப் பொருளாகும். பால் ஒரு பதப்படுத்தப்படும் உணவுப் பொருளாகும். அடுத்து, சொட்டு நீர் பாசனம் என்றால் என்ன அப்படின்னா, தாவரத்தின் மிக அருகில் நீரானது சொட்டு சொட்டாக விடப்படுவதால் சொட்டு நீர் பாசனம் எனப்படும். சொட்டு நீர் பாசனம் எனப்படுவது என்ன அப்படின்னா, தாவரத்தின் மிக அருகில் நீரானது சொட்டு சொட்டாக விடப்படுவதால் சொட்டு நீர் பாசனம் எனப்படும். அடுத்து, களைச்செடிகள் என்றால் என்ன அப்படின்னா, சாகுபடி செய்யப்படும் இடைவெளி பகுதிகளில் வளரும் தேவையற்ற செடிகள் களைச்செடிகள் ஆகும். களைச்செடிகள் என்பது சாகுபடி செய்யப்படும் இடைவெளி பகுதிகளில் வளரும் தேவையற்ற செடிகள் களைச்செடிகள் ஆகும். அடுத்து, அறுவடை என்றால் என்ன அப்படின்னா, சாகுபடி செய்யப்படும் பயிர் முழுமையாக விளைந்து முற்றியவுடன் அவற்றை சேகரிக்கும் முறை அறுவடை ஆகும். அறுவடை என்றால் என்ன அப்படின்னா, சாகுபடி செய்யப்படும் பயிர் முழுமையாக விளைந்து முற்றியவுடன் அவற்றை சேகரிக்கும் முறையே அறுவடை எனப்படும். அடுத்து, பயிர் சுழற்சி என்றால் என்ன? பயிர் சுழற்சி என்றால் என்ன? தானியத்தையும் பயிரையும் திரும்ப திரும்ப ஒரே நிலத்தில் பயிரிடப்படும் முறைக்கு பயிர் சுழற்சி எனப்படும். பயிர் சுழற்சி என்பது தானியத்தையும் பயிரையும் திரும்ப திரும்ப ஒரே நிலத்தில் பயிரிடப்படும் முறைக்கு பயிர் சுழற்சி எனப்படும். அடுத்து, இந்தியாவில் தானியங்கள் உற்பத்தியை விட மிகையாக உயர்ந்து கொண்டிருப்பது மக்கள் தொகை. இந்தியாவில் தானியங்கள் உற்பத்தியை விட மிகையாக உயர்ந்து கொண்டிருப்பது மக்கள் தொகை உயர்வு. காலங்காலமாக செய்யப்படும் உழவு முறையின் பெயர் என்ன அப்படின்னா, ஏர் உழுதல். காலங்காலமாக செய்யப்படும் உழவு முறையின் பெயர் என்ன அப்படின்னா, ஏர் உழுதல். அடுத்து, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னா, தஞ்சாவூர். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னா, தஞ்சாவூர். அடுத்து, நிலத்தை தயார் செய்தலில் பொருந்தாத ஒன்று என்ன அப்படின்னா, அறுவடை செய்தல். நிலத்தை தயார் செய்தலில் பொருந்தாத ஒன்று அறுவடை செய்தல். அடுத்து, பாரம்பரிய பாசன முறை அல்லாத பாசனத்தின் பெயர் தெளிப்பு நீர் பாசனம். பாரம்பரிய பாசன முறை அல்லாத பாசனத்தின் இன்னொரு பெயர் தெளிப்பு நீர் பாசனம். அடுத்து, நவீன பாசன முறை அல்லாத பாசனத்தின் பெயர் ஏற்ற முறை ஆகும். நவீன பாசன முறை அல்லாத பாசனத்தின் பெயர் என்ன அப்படின்னா, ஏற்ற முறை ஆகும். அடுத்து, களைக்கொல்லிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. டால்பேன், மெட்டாக்ளோர், டைக்ளோரோபினாக்சி, அசிட்டிக் அமிலம். களைக்கொல்லிகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. டால்பேன், மெட்டாக்ளோர், டைக்ளோரோபினாக்சிக் அசிட்டிக் அமிலம். அடுத்து, எரித்தோமைசின். இதில் சரியான ஆன்சர் எரித்தோமைசின். களைக்கொல்லிகளில் பொருந்தாத ஒன்று எரித்தோமைசின். அடுத்து, களை எடுக்கும் கருவிகளில் பொருந்தாத ஒன்று எது அப்படின்னா, 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. களைக்கொத்தி, டால்பேன், மண் தட்டு பொறி, பரம்பு பலகை. களை எடுக்கும் கருவிகளில் பொருந்தாத ஒன்று, இந்த 4 ஆன்சரில் எது பொருந்தாதுன்னா, டால்பேன். களை எடுக்கும் கருவிகளில் பொருந்தாத ஒன்று டால்பேன். அடுத்து, களைச்செடி அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. புல், ஆமரந்தஸ், காட்டு ஓட்ஸ், நெல். களைச்செடி அல்லாத ஒன்று சரியான ஆன்சர் நெல். தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்து 2வது பாடத்தில் 8வது வகுப்பில் 8ஆம் வகுப்பு வகுப்பில் 2வது பாடத்தில் வளரினம் பருவத்தை அடைதல்.
வளரினம் பருவத்தை அடைதல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நாளைக்கு நம்ம வினாவிடை பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து பயன்பெற உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நாளை சந்திப்போம்.